நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழ் லைட்டுங்கிற யூடியூப் சேனலில் திரையரங்க உரிமையாளர்களும் திரைப்பட விநியோகஸ்தர்களும் இனி திரையரங்கு வாசல்களில் புதிதாக ரிலீஸ் ஆக வேண்டிய எந்த படத்திற்கும் திரையரங்கு வாசலில் பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நடிகர் சூர்யா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணி பேசியிருக்காரு. நான் ஒரு சூர்யா ஃபேனாக தான் இங்கே பேச வந்திருக்கேன். நான் இங்கே யாருக்கும் சினிமா ஃபேனாலாம் பேச வரவே இல்லை. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, உங்களுக்கு படம் பிடிக்கலைங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி நீங்கள் இங்கே ரிவ்யூ பண்ணுறதை பற்றி இங்கே யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் நான் சமூக ஆர்வலர் அப்படிங்கிற போர்வையிலையும் ஒரு சினிமா ரசிகன்கிற போர்வையிலையும் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபருடைய ரசிகராக இருந்து கொண்டு அதற்காக நான் ஊரில் இருக்கிற எல்லாரையும் குறை சொல்லுவேன். நான் குறை சொல்கிறத நான் ஒரு அறிவு ஜீவிங்கிற இடத்துலேருந்து குறை சொன்னால் எல்லோரும் கேட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எந்த வகையில் நியாயங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியலை. இந்த தமிழ் லைட்டோட வீடியோவை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே இவர் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நடிகரை தவிர மற்ற எல்லா நடிகர்களையும் குறை சொல்கிறது தான் வேலையாகவே வச்சுருக்காரு. இவர் குறை சொல்ல ஆரம்பித்த நடிகர்கள்னால் அது லிஸ்ட்டில் இன்ஃபினிட் லிஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ரஜினி, கமல், அஜித், சூர்யா, விக்ரம், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வரைக்குமே இவர் அத்தனை நடிகர்களையும் குறை சொல்கிறது தான் தன்னுடைய முழு நேர வேலையாகவே வச்சுருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த வீடியோவில் அவர் பேசின வாதங்களுக்கு எதிர்வாதமாக தான் நம்ம சில கருத்துக்களை எடுத்து வைக்க போகிறோம். தமிழ் லைட் கடைசியாக போட்ட வீடியோவில் அவர் சொன்ன பாயிண்ட் 4. முதல் விஷயம், ஒரு படம் நல்லா இல்லைன்னா நாங்கள் சொல்லதான் செய்வோம், எங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாதுங்கிறது. ரெண்டாவது விஷயம், கங்குவா படத்துக்கு ஒரு ஃபேக் ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரமோஷன் பண்ண மாதிரி அந்த படம் இல்லை, குறிப்பாக அந்த படத்தில் எந்த ஒரு தியேட்டர் மொமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மூன்றாவது விஷயம், நடிகர் சூர்யா அவர்களுக்கு நடிக்கவே தெரியலை, ரீசெண்டாக அவர் ஒரே மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சூர்யாவுடைய நடிப்பின் மேலே ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. நாலாவது விஷயம், சூர்யாவுடைய கதை தேர்வுகளில் அவரை விட அவர் குடும்பம்னு யாரை சொல்கிறாருன்னு பர்டிகுலராக சொல்லாமல் குடும்பம்னு மட்டும் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த 4 விஷயத்துக்கான எதிர்கருத்தாக தான் நான் இங்கே ஒரு விஷயத்தை முன்வைக்க வரேன். முதல் விஷயம், நான் 200 கொடுத்து பணம் கொடுக்குறேன், நான் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல எனக்கு உரிமை இருக்குது. ஆஸ் அ ரிவ்யூவராக நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ரிவ்யூ மட்டும் சொல்லுங்கன்னு தான் இங்கே நாங்களும் சொல்கிறோம். நான் ஒன்றும் ப்ரொடியூசர் சைடில் இருந்தோ இல்லை அவங்க அப்படி சொல்கிறத நம்ம கேட்கணுங்கிற இடத்துலையும் நான் சொல்ல. இப்போ எனக்கே ஒரு படம் பிடிக்கலன்னா, 200 கொடுத்து படம் பார்த்துருக்கையா, எனக்கு படம் நல்லா இல்லையா பிடிக்கலையான்னு சொல்ல நல்லா இருக்கு. எனக்கு படம் பிடிக்கல, அதனால் நீயும் இந்த தியேட்டருக்கு போகாத, இந்த படத்தை பார்த்துறாத, இந்த படம் குப்பை வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அப்படி சொல்கிறது கூட தப்பு. ஏன்னா என் ஃப்ரெண்டு இப்போது எனக்கு பிடிக்காதங்கிறத விட ஒரு வேலைக்காகாத ஒரு படத்துக்கு போகிறான்னா, மச்சான் அந்த படம் நல்லாவே இல்லைடா, ஹெச்டி பிரிண்ட் வந்த வாட்டி பார்த்துக்கலான்டான்னு சொல்கிற ஆள் நானுமே இருந்திருக்கேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். அட் த சேம் டைம் ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறத தாண்டி ஒரு தனி மனித தாக்குதலை நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சிவாவெல்லாம் என்ன சொல்கிறது, சிவாக்கெல்லாம் படம் எடுக்க தெரியுமா, அவன்லாம் கையில் கிடச்சா நான் கொன்றுவேன், அவன்லாம் என்ன தவறான வார்த்தைகள் உபயோகத்திற்கு மன்னிக்க வேண்டும், அவனெல்லாம் நான் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகளை திரையரங்கு வாசலில் அத்தனை பேருங்கிறத தாண்டி இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு அத்தனை பேருமே சொன்னாங்க. சூர்யாவை பேசாத வார்த்தைகளே கிடையாது, அந்தளவுக்கு மோசமான வார்த்தைகளை வச்சு விமர்சித்தாங்க. இப்போ எங்களை ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க, எங்களோட உரிமைகளில் தலையிடுறாங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, எப்போ நம்ம ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறோம், ஆஸ் அ காமன் மேனாக ஆஸ் ஆடியன்ஸாக இருந்தாலே நமக்கும் ஒரு கண்ணியும் ஒரு டிக்னிட்டிங்கிறது வேணும். ஸோ கொடுக்க வேண்டிய ரிவ்யூவை மரியாதையாக கொடுங்க. படம் நல்லால்னா படத்தை பேஷ் பண்ணுங்களே ஒழிய அந்த படத்தில் வேலை பார்த்தவங்கள தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் வீடியோவில் நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்லியே. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது நான் 200 கொடுத்தா 3 தலைமுறைக்கு முன்னாடி சத்த கிளவி வரைக்கும் நாங்கள் அந்த நடிகர் டைரக்டரோட ஃபேமிலியில் திட்டுவோம், நாங்கள் உங்களுக்கு 200 கொடுக்கறதுக்காக நீங்கள் உங்கள் தன்மானத்தை அடகு வச்சுட்டு தான் நீங்கள் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்களா மிஸ்டர் தமிழ் லைட்? அடுத்து ரெண்டாவது விஷயம், அதாவது இவன்லாம் கேவலமாக நடிக்கிறான்னு சொல்கிறதுக்கும் ரீசெண்டாக அவர் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதாவது அவருடைய ஃபேன்ஸ்கிட்ட இந்த ஆள்லாம் கேவலமாக நடிக்கிறான், நம்பால் தான் நல்லா நடிக்கிறாருன்னு சொன்னால் அவரோட அந்த குறிப்பிட்ட நடிகரோட ஃபேன்ஸை இவருக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்க. என்ன இவன் இப்படி போய் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஏன்னா லாயலாக இருக்கிற ஃபேன்ஸுக்கு அவர் சொல்கிறது பச்சை பொய்யுங்கிறது தெரியும். இந்த கன்னியிசம் பரப்புகிற ஒரு சில குரூப்ஸ் மட்டும்தான், ஆஹா எங்கள் அண்ணன் இவருக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டார், எங்கள் அண்ணன் எங்கள் ஹீரோவாக
தூக்கி பேசிட்டாரு அப்படின்னு. ஃபேக்ட் என்னென்னா, அவருடைய லாபத்துக்காக அவர் எந்த நடிகரை வேணாலும் டானிஷ் பண்ணுவார், எந்த நடிகரை வேணாலும் தூக்கி பேசுவார். ரீசெண்டாக அவர் ஒரு குறிப்பிட்ட நடிகரை மட்டும் முசத்தி பேச காரணம் என்னென்னா, ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் அந்த நடிகருக்கு உண்டான ஃபேன் பேஸுங்கிறது பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிக ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். ஸோ அவருக்கு நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணால் அந்த ஃபேன் பேஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாகவே இருப்பாங்கங்கிற ஒரு வணிக நோக்கத்துக்காக தான் அவர் வந்து மற்ற எல்லா ஹீரோவையுமே திட்டுறாரு. ஒரு உதாரணத்துக்கு அவர் வீடியோஸை டைம்லைனில் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே அந்த குறிப்பிட்ட நடிகரும் அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்த நடிகருக்கும் பிஸ்னஸ் ஈக்குவலாக இருந்தப்போ, அதாவது இவர் ஒரு 200 கோடி பண்ணுவார்னா அவர் ஒரு 250 கோடி பண்ணுவார், அடுத்த படத்தில் இவர் அதை பிரேக் பண்ணுவார், அதுக்கு அடுத்த படத்தில் அவர் இதை பிரேக் பண்ணுவாருங்கிற சூழ்நிலை இருந்த வரைக்கும் அவர் வந்து அஜித்தை தரைக்குறைவாக பேசி அஜித்தோட ஃபேன்ஸை வந்து தவறாக சித்தரிச்சும் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார். அதே டைமில் சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரும்போதும் சிவகார்த்திகேயன் வந்து சினிமாவில் ஸ்கேம் பண்ணுறாரு, சினிமாவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாருன்னு சிவகார்த்திகேயன் மேலே தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சியில் வீடியோக்களை போட்டார். அதன் பிறகு காக்காக்களுக்கு சண்டை வரப்போ தன்னுடைய நடிகருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறவருக்கு மரியாதையே இல்லாமல், அதாவது தான் வாய்க்கு வந்தபடி பேசினார். அதாவது யூடியூப்பில் எங்கெங்கேயோ இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் சூப்பர் ஸ்டார் இப்படி தான் அப்படின்னு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் போட்டு அவருடைய பேரை டோட்டலாக டேமேஜ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணார். இத்தனை காலகட்டத்தில் இவர் பேசாத ஒரே நடிகர் சூர்யா தான். ஏன்னா சூர்யாவுடைய மூவி செலெக்ஷன்ஸ் தவறாகவே இருந்தாலும் ஆஸ் அ மேனாக ஒரு சொசைட்டிக்கு செஞ்ச விஷயத்தால் எங்கே அவரை பற்றி நம்ம தப்பாக பேசினா நம்ம பேர் கெட்டுருமோ, அதாவது மொத்தமாக நம்ம ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்க. ஏன்னா நம்ம யாரோட ரசிகர்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தர் மேலே ஒரு மரியாதை இருக்கும், அவர் நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு. ஸோ அவரை நம்ம பேசிடக்கூடாதுங்கிறதுனால அதை ரொம்ப கான்ஷியஸாக அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ரீசன்ட் டைமில் சூர்யாவுக்கும் அவர் ஃபேமிலிக்கும் வந்த நெகட்டிவிட்டீஸ்னால் அவங்க பேச காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த கங்குவா படம் வந்து ஃப்ளாப் ஆக்கப்பட்டதனால, ஆகிருச்சுன்னு நான் சொல்லலை, ஆக்கப்பட்டதுனால இதுதான் சரியான சமயம், இப்போ நம்ம மனசில் இருக்கிற மொத்த வன்மத்தையும் இறக்கலான்னு இறக்கிட்டு இருக்காரு. அண்டு அவர் வந்து பேசுகிற அந்த திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட விஷயத்துலேயே நான் வரேனே, இதில் வந்து ஜாதி எங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து இவங்க வந்து இந்தியன் 2க்கு வாயை திறக்கல, வேட்டையனுக்கு வாயை திறக்கல, கோட்டுக்கு வாயை திறக்கல, ஆனால் கங்குவாக்கு வாயை திறந்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்கன்னு. இதுக்கு நீ ஜாதின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிடலாமே, எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க அதனால தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை இது என்ன லாஜிக்னே புரியல. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆங்கிளில் தமிழ்நாட்டில் யாருமே யோசிக்கல. அதாவது இவன் பர்பஸிவாக இவருக்கு ஒருத்தரை பிடிக்கலாங்கிறதுக்காக அவர் எப்படி வேணாலும் காலி பண்ணுறதுக்காக நான் பேசுவேங்கிற மைண்ட் செட்டில் பேசுகிறாரு. ஒரு தற்குறியாக இருந்துட்டு இதை பேசினா அவன் ஒரு பைத்தியம்ன்ட்டு நம்ம போயிடலாம். ஆனால் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப இன்டலெக்சுவல், நான் வந்து சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கேன், நான் வந்து சினிமா ரிவ்யூவில் நேர்மையாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீ எப்படி ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்கங்கிறது உனக்கு லிட்டரலாக தெரியுதா தெரியலையான்னு தெரில. அது சரி, அது தெரிஞ்சால் அவர் வீடியோ பேசும்போதே அதை டிலேட் பண்ணிட்டு போயிருப்பாரு. எத்தனை பேரை பற்றி அசிங்கமாக பேசணுங்கிற தேவையே இல்லையே. அதாவது அவங்க திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து ரீசன்ட் இயர்ஸில் இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த பப்ளிக் ரிவ்யூங்கிற பேரில் தனி மனித தாக்குதல் அதிகமாக ஆக்டர்ஸ் அஃபன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து படங்களுடைய வருமானத்தையும் குறைக்குது, அட் த சேம் டைம் அந்த ஆக்டர்ஸோட டிக்னிட்டியுமே குறைக்குது. ஸோ இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னாங்களே ஒழிய இங்கே எங்கேயுமே ரிவ்யூ வந்து நீங்கள் நிப்பாட்டணும்னு சொல்லவே இல்லையே. இப்போ வந்து நிறையா படங்கள் வந்து ரிவ்யூஸ்னால தான் ஓடி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஜமா ஆகட்டும், லாஸ்ட் இயர் பொன்னியின் செல்வன் கூட முன்னாடி ரிலீஸ் ஆன யாத்திசை மூவி ஆகட்டும், இந்த மூவிஸில் ரிவ்யூஸ்னால தான் ஓடிச்சு. இந்த படம்லாம் நல்ல படம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால தான். ஸோ ரிவ்யூஸை வந்து ஒருத்தங்க வேணான்னு சொன்னால் அவங்கள எதிர்க்கக்கூடிய முதல் நானாக தான் இருப்பேன். ஏன்னா இங்கே எந்த ஒரு விஷயமும் விமர்சனத்திற்கு உட்பட்டது தான். விமர்சனம் இல்லாமல் இங்கே நம்மளால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் தான் விமர்சனம் பண்ணுறங்கிற பேரில் ஒரு தனி மனித தாக்குதல் நடத்துறதுங்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? இப்போ வந்து உங்களை எனக்கு பிடிக்கல, நீ அப்படி, உன் ஃபேமிலி இப்படி, உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் லிட்டரலாக என் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறான், தேவையில்லாமல் என் குடும்பத்தை இழுக்கிறான், தேவையில்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸை இழுக்கிறான்னு நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு ஸ்டார்டமில் இருக்கிறவங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான பேரில் எவனோ ஒருத்தர் பேசினாங்கிறத அவங்க காதுக்கு போக போகிறதும் கிடையாது, அதை வந்து அவங்க கண்டுக்க போகிறதும் கிடையாது. ஸோ ஒருத்தங்க கண்டுக்கலாங்கிறதுக்காக நான் என்ன வேணால் பேசுவேங்கிறது என்ன லாஜிக்னு தெரில. அண்ட் ஆல்சோ சூர்யாவுக்கு நடிக்க தெரியலன்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப பின்னாடியெல்லாம் போகலை, அவர் நடித்த கடைசி ஒரு 4 படத்தையே எடுத்துக்கிறேன். முதல் படம் சூரரை புற்று.
சூரரை போற்றில் எப்பயுமே ஒரு ஃபெரோஷியஸாக இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர், அதாவது அவன் ஒரு சரியான முன்கோபி, அவன் நினச்சது நடக்கணுங்கிறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் போராடுவாங்கிற ஒரு ஃபெரோஷியஸ் கேரக்டர். அண்டு ரெண்டாவது ஜெய்பீம். ஜெய்பீமில் வந்து எல்லாத்தையும் ஒரு அமைதியாக, அதாவது ஒரு சட்டப்படி கொஞ்சம் கூட சட்டத்திலிருந்து வளைஞ்சு கொடுக்காம சட்டப்படி எப்படி போராடுறாருங்கிற ஒரு வக்கீல் கேரக்டர், ஒரு சாந்தமான வக்கீல் கேரக்டர். அதாவது தான் கோவத்தை கூட அவர் அமைதியாக தான் எக்ஸ்போஸ் பண்ணுவார் அந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸில் கூட. அதுக்கு அடுத்து வந்த படம் எதற்கும் துணிந்தவன். அதில் வந்து ஒரு ஜோவியலான கேரக்டர். அதாவது வந்து சொல்கிறேனே, கங்குவா படத்தில் வந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டரை விட எனக்கு எதற்கும் துணிந்தவனில் வந்த கண்ணபிரான் கேரக்டர் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சு. ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணுற காமெடிஸ் அண்டு சின்ன சின்ன க்யூட்டாக அவர் பண்ணுறங்கிற ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. சரி, இந்த கேரக்டர் இப்படி தான் என்னால் ஒட்டி பார்க்க முடிஞ்சுது. கம்பேரிட்டிவ்லி ஃப்ரான்சிஸ் கேரக்டர் வந்து எனக்கு சுத்தமாக ஒட்ட கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பச்சையாக நடிக்குதுங்கிறது எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுது. அங்கே ஃப்ரான்சிஸ்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்குங்கிறத தாண்டி அந்த கேரக்டரில் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு. அதுக்கடுத்து விக்ரமில் வந்த ரோலெக்ஸு, ஒன் ஆஃப் த ப்ரூட்டல் வில்லன் இந்த கோலிவுட் சினிமானா நம்ம ரோலெக்ஸை சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே எவ்வளோ ப்ரூட்டலான வில்லன்ஸை நம்ம பார்த்துருந்தாலும் ஆஸ் ஒரு ஸ்டார் ஆக்டராக இப்படி ஒரு ரோல் எடுத்து பண்ணுறதுங்கிறது அது நமக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டருக்கு அவர் ஜஸ்டிஃபையும் பண்ணதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ரோலெக்ஸுங்கிறது ரீசெண்டாக அவரோட பிராண்டாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போது செவரல் டைம்ஸ்க்கு அப்புறம் கங்குவாங்கிறது வந்து நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரான்சிஸ்ங்கிற கேரக்டர் எனக்கு ஒட்டலை, செட் ஆகலை. பட் ஆஸ் அ கங்குவான்னா ஒரு ட்ரைபல் லீடருங்கிற கேரக்டர், அதாவது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காடுகளில் வந்து ஒரு பழங்குடி கூட்டத்தோட தலைவன் போது, ஒரு ஆங்கிரி மேன், ஒரு ஃபெரோஷியஸ் மேன் போது அந்த கேரக்டர் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த கேரக்டர் கங்குவாவாக தான் பார்க்க முடிஞ்சே தவிர இங்கே சூர்யா கங்குவாவாக நடிக்கிறாருங்கிறத பார்க்க முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு எமோஷ்னலி அண்டு சீக்வன்ஸாக பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக சொன்ன 4 மூவிஸில் ஃபெரோஷியஸ் அண்ட் ஆங்கிரிங்கிறது சூரரை போற்றுவோட கேரக்டருக்கும் கங்குவாவோட கேரக்டருக்கும் தான் மேட்ச் ஆகிருக்கும், அந்த கோபங்கிற கார்னர். பட் ஆக்டிங்லேயே அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. இவரோட வீடியோவில் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாரு, அதாவது சிங்கம் படத்தில் வர மாதிரி தான் இந்த படத்துலையும் கத்திக்கிட்டு இருக்காரு, அந்த படத்தில் வர மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்தா அந்த கேரக்டருக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்ட்டு. இல்லை இவர் படத்தை தெளிவாக பார்த்தாரா, இல்லை எத்தனை டைம் பார்க்கும்போதெல்லாம் சரக்கு போட்டு பார்த்தாராங்கிறது எனக்கு லிட்டரலாக ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட பிளாட்டையே தெளிவாக செட் பண்ணிட்டாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி டீப் ஃபாரஸ்ட்டில் நடக்கிற ஒரு கதை, ஒரு பழங்குடி கூட்டத்துக்கு இடையே நடக்கிற ரைவல் தான் இந்த கதை. அப்படிங்கும்போது ட்ரைபல்ஸுங்கிறவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் ஹாலிவுட்டில் பார்த்த டார்சான் அண்ட் அப்போகலிப்டோ படத்தில் கூட அவங்க சவுண்டிங் சீக்வன்ஸுங்கிறது இருக்குது. அதாவது அவங்க பண்டிகையை கொண்டாடுற விதம், அவங்க யுத்தத்துக்கு தயாராகிற விதத்தில் கூட சவுண்டு தான் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்றும் லாங்கில் இருந்தால் அவங்களோட சைகைகள் மூலமாக, சங்கேதங்கள் மூலமாக, இன்ஃபேக்ட் இந்த படத்துலேயும் சங்கேதங்கள் மூலமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுற சீக்வன்ஸுன்னு ஒன்று இருக்குது. இது ஒரு சாதாரணமாக படம் பார்க்குற ஒரு காமன் ஆடியன்ஸாக எனக்கே புரியும்போது, நான் வந்து இத்தனை படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவேன், நான் ஆர்ட்டை மதிக்கிறேன், நான் ஆர்ட்டுக்காகவே கிளிக்கிறேன்னு சொல்கிறேன், இந்த தமிழ் லைட்டுக்கு ஏன் அது புரியலைன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் ஒன் மோர் திங்க், இதுதான் ஏன் பதில். இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசினா தமிழ் லைட் ஏதாவது மரியாதை குறைவாக பேசிடுவணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு அண்ட் அனதர் டாபிக். இப்போ மூணாவது டாபிக் நான் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சூர்யா வந்து அவர் ஃபேமிலியோட பேச்சை கேட்டு தான் நடிக்கிறாருன்னா, ஆமாம், சூர்யாவுக்கு படம் சூரரை போற்று, 2வது படம் ஜெய்பீமும், 3வது படம் எதற்கும் துணிந்தவன், 4வது படம் தான் கங்குவா. ஸோ அவர் ஃபேமிலியில் அவர் யாராவது அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை கிட்டத்தட்ட சூர்யாவுக்கு வந்து கங்குவா ஒரு 42வது படம். அப்படிங்கும்போது அந்த மனுஷன் எவ்வளோ அப் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை பட்டு வந்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத்தனை படம் வந்து தனியாக கதை கேட்ட மனுஷன் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஃபேமிலி சொல்கிறத கேட்டு பதம் பண்ணுறாரு. ஃபேமிலி தான் அவங்க ஒரு படத்துலலாம் இன்டர்பிரண்ட் ஆகுதுங்கிறது இது என்ன லாஜிக்குன்னு புரியல. ஐ திங்க் அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா, இப்போது சூர்யாவோட ஃபேமிலின்னு எடுத்து பார்த்தாலே அவரோட ரிலேட்டிவ்ஸில் 3 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா, ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எஸ்ஆர் பிரபு அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, அண்டு சூர்யாவோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 2D என்டர்டெயின்மெண்ட், அண்டு அவங்க 3 பேர் தான். அப்படி இருக்கும்போது
ரீசெண்டாக சூர்யாஸ் நடித்த படமும் வந்து இந்த 3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்குள்ளே தான் இருக்குது. ஒன்று அவர் ஓன் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாரு, இல்லை ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த படம் நடிக்கிறாரு. ஏன்னா தானா சேர்ந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஆஸ் அ லாங் டைம் அவர் இந்த படத்தில் தான் திரும்ப ஸ்டூடியோ கிரீனோட கொலாபரேட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸில் வந்து என்ஜிகே அவர் நடித்த படம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் ஓன் ப்ரொடக்ஷன்ஸில் கண்டினியூஸாக படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆக்டராக அவர் எந்த ப்ரொடக்ஷன் கீழே படம் பண்ணுங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ வந்து இவர் எப்படி சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இவன் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அவர் கூட கை கொட்டார், அதனால் இவர் அப்படி, இவர் கூட கை கோத்துட்டார், அதனால் இவர் இப்படின்னு இவர் கார்னர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆக்டராக ஒரு படம் யார் கூட பண்ணணும், எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது அவர் விருப்பம். இல்லை இதை எப்படி அவர் வந்து அவர் ஃபேமிலி தான் அவரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாருங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா மற்றவங்கள மாதிரி அவரோட மிஸ்ஸஸை மெயின் பண்ணி சொன்னாலோ, அவங்க மிஸ்ஸஸ் தான் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு இவர் சொன்னாலோ, அவர் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லை களிமண்ணுன்னு ஒன்று இருக்கான்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, வேலிட் பாயிண்ட், அதாவது வந்து ஒருத்தரை வந்து காலி பண்ணுங்கிறதுக்காக அவரை சாதி ரீதியாக கார்னர் பண்ணுறதும், அண்ட் ஆல்சோ அவரை வந்து சாதி பற்றனால எல்லோரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவர் ஃபேமிலிக்குள்ளே படம் நடிக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய வன்மம்னு எனக்கு, வன்மத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ சூர்யா வந்து எல்லோரும் திட்டுறாங்கன்னொடனே சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்பட்டு மீம் போடுறாங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து நல்ல படத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க போது, அதைத்தாயா நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல படத்தை தான் கெடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஜேம்ஸ் கேமரோன்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே வாயை பொழுது பார்க்குற பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவர். ஏன்னா புது ஐடியாஸ் புது கான்செப்டில் படம் பண்ணிகிட்டு இருந்த மனுஷன் அவதார் 1 and 2 வந்து அவர் சிம்பிளான ஸ்டோரி லைன்ஸை தான் அதை எடுத்துகிட்டு வந்தார், ரொம்ப சிம்பிளாக. இன்ஃபேக்ட் அவதார் 1 ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் மீம்ஸ் போட்டே கலாய்ச்சாங்க. இதை வந்து நம்ம ஒரு பிரபு சார் நடித்த ஒரு படம் வியட்நாம் காலனின்னு, அந்த படத்தோட கதையை ஹாலிவுட்டில் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு. இதன்னு இல்லை, யூஸ்வலாகவே ஹாலிவுட்டில் அவர்கிட்ட ரிப்போர்ட்டில் கேட்டப்போ என்ன சார் நான் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, சார் நான் ஒரு வேர்ல்டை பில்டு பண்ணிட்டேன், அந்த வேர்ல்டை புரிஞ்சிக்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப புதுசாக ஒரு கதையை சொன்னால் தான் அந்த ஆடியன்ஸை ரொம்ப குழப்பிடும். அப்படி இருக்கும்போது நான் வேர்ல்டை புதுசாக பில்டு பண்ணுறேன், கான்செப்டை ஈஸியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கிளிக் ஆகும்னு நான் நம்புறேன்னு சொன்னார். அது கிளிக் ஆனதுனால தான் இப்போ அவதார் 5 வரைக்கும் எடுக்க அந்த மனுஷன் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. உடனே வந்து சிவாவை வந்து நான் ஜேம்ஸ் கேமரன் கூட கம்பேர் பண்ணுறேன்னா அப்படின்னா இல்லை. அதாவது வந்து நம்ம சொல்லுவோம், தெலுங்குலலாம் அப்படி படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க, நம்ம கூட இருந்த கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து நம்ம யோசிக்க முடியாத மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க. மலையாளத்தில் பாருங்கள் நல்ல கண்டென்ட்ஸோட படம் வருது, ஆனால் தமிழ் சினிமாவில் இன்னும் மசாலா படம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. மசாலா படமாக எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு மசாலா படம் எடுத்த டைரக்டர் அவரோட ஃப்ளேவரில் யூனிக்காக ஒரு புது விஷயம், ஒரு புது வேர்ல்டை பில்ட் பண்ணலான்னு பண்ணால் இதெல்லாம் ஒரு படமா, இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் கன்றாவியாக இருக்குங்கிறீங்க. சரிப்பா, உங்களுக்கு படம் பிடிக்கல, கன்றாவியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே அப்படின்னு நாங்கள் விட்டுட்டாலும், இப்போ வந்து லேட் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பட்டு கொடுத்த ரிவ்யூ என்னென்னா, படம் நல்லா தானே இருக்குது, இதுக்கு எதுக்கடா இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இவங்க நல்லா இல்லைன்னு சொன்னதுனால நல்லா இருந்த படம் கூட லேட்டாக பார்க்கும்போது நல்லா இல்லைன்னு சொல்ல படம் நல்லா தானே இருக்குங்கிற வேர்டுக்குள்ளே போயிடுச்சோ இல்லையா, அந்த படம் இஸ் அ மாஸ்டர் பீஸுங்கிற லெவலை அச்சீவ் பண்ணவே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து கார்னர் எங்கே திரும்பும்னா, இவனுங்க என்னடான்னா நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறானுங்க, இதே நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறானுங்க. இவனுங்க ரிவ்யூவை நம்பி படத்துக்கு போகலாமா வேணாமா, அதுவும் இவன்லாம் ரொம்ப ஓவராக வாய் பேசுகிறானேங்கிற மைண்ட் செட் வந்துச்சுன்னா, அங்கேயே இதை ரிவ்யூ பண்ணுற பாதி ரிவ்யூவர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்களோட மானிட்டரி இன்கமும் காலி முடிஞ்சிச்சு. எங்கே அது இந்த படத்தால் அது தான் கையை விட்டு போயிருமோங்கிறதுக்காக நான் ரொம்ப யோகியங்க, என் மனசில் பட்டதை நான் பேசினேங்க, சூர்யா யாருன்னு தெரியுமாங்க, அவரை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பாருங்கன்னு தற்குறித்தனமாக தான் தமிழ் லைட் முழுக்க பேசியிருக்காரு. நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக தமிழ் லைட்டோட ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தேன். அவர் சொல்கிற விஷயத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும், ஒரு கண்டென்ட்டுங்கிறது அவர்கிட்ட இருக்கும். அவர் என்ன தான் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஒரு நல்ல கண்டென்ட் சின்னதாக ஏதாவது ஒன்று வச்சுருப்பார், நம்ம அதை கேப்சர் பண்ணிக்கலான்னு. ஆனால் நான் சூர்யா ஃபேன் தாங்க. சூர்யாவை பற்றி சொன்ன விஷயத்தில் இவ்வளோ தானாயா அண்ணேன்னு அவரை பார்த்தாலே ஒரு கேவலப்படுற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நான் வந்துட்டேன். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது, இதுதான் சொல்லிட்டேன். படமாக அது மாஸ்டர் பீஸான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் த பீரியாடிக் போர்ஷன் வாஸ் மாஸ்டர் பீஸ். ஆனால் ப்ரெசன்ட் போர்ஷன்னு சிவா பண்ண விஷயம் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. நானே சொல்கிறேன், ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ஓடி இருக்கணும் அந்த படம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக ஓடி இருக்க வேண்டிய படத்தை இவங்க வந்து
படம் அப்படி, படம் இப்படி, படம் நல்லா இல்லை, படம் மொக்கையாக இருக்குது, படம் கேவலமாக இருக்குதுன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. அந்த படம் முடிஞ்சிச்சு. தி மூவி ஹேஸ் ஃபினிஷ்டு. இஃப் ஐ கெஸ் அந்த படத்துக்கு பார்ட் 2 வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பார்ட் 1 ஊற்றி மூடிட்டு போயாச்சு. இதுக்கப்புறம் எங்கே பார்ட் 2 வருது? ஸோ நம்மளாம் அதில் இப்படி ஒன்று நடந்திருக்கும். கார்த்தி இப்படி வந்து சண்டை போட்டுருப்பார், சூர்யா கார்த்தி இப்படி கொண்டிருப்பார் ப்ரெசன்ட் போர்ஷனில், அந்த பையனை அவர் காப்பாற்றி வளர்த்துருப்பாரு. நம்மளா ஒரு அசியம் மட்டும் போக வேண்டியதானே ஒழிய அந்த படத்துக்கு பார்ட் 2 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா முடிச்சு விட்டாச்சு. பார்ட் 1 முடிச்சு விட்டாச்சு. எத்தனையோ படத்தை முடிச்சு விட்டோம் நம்ம. ஐ மீன் இவங்க பேச்சை கேட்டு முடிச்சு விட்டதில் ஏகப்பட்ட பங்கு இருக்குது. 1001 புரியலன்னு முடிச்சு விட்டோம். அன்பைசம் வந்து ரொம்ப ஸ்லோ ட்ராமேட்டிக்காக இருக்குன்னு முடிச்சு விட்டோம். ரீசெண்டாக மெய்யழகன் கூட என்ன பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு முடிச்சு விட்டோம். ஆஸ் பர் த லிஸ்ட் கங்குவாவும் வந்தாச்சு. இப்போ வந்து என்ன வன்மானா, அட்லீஸ்ட் இந்த லிஸ்ட்டில் கூட இந்த படம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மனுஷன் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கான். அவர் வந்து அந்த படத்தை எவ்வளோ டார்னிஷ் பண்ணியிருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பேன். சரி, ஓகே, அவருக்கு படம் பிடிக்கல, அவர் டார்னிஷ் பண்ணுறாருன்னு. ஆனால் ஆஸ் அ மேனாக ஒரு சூர்யாவை அஃபெக்ட் பண்ணும்போது தான் இவ்வளோ வன்மத்தோடையா நீ சுற்றுற அப்படின்னு உனக்கு ரிப்ளை வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுச்சு. நான் இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் சூர்யா யார் தெரியுமா, அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் அப்படி தெரியுமா, அவர் இப்படி தெரியுமான்னு நான் எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஏன்னா அதை சொன்னால் நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அண்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சூர்யா ஃபேன்ஸ் அண்டு சூர்யா ஃபேன் பேஜில் இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு படம் நல்லா இருக்குன்னா நம்ம படத்தை பற்றி மட்டும் பேசுவோம். தேவையில்லாமல் அதை இதையும் மிக்ஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா சூர்யா சொன்னது அது வேறு இது வேறு. இது என் ப்ரொஃபஷன், அது என் சர்வீஸ். அது ரெண்டையும் கொலைட் பண்ணாதீங்கன்னு. அவர் அதை பண்ணிட்டாரு, அதுக்காக அந்த படத்தை பார்க்கணும். இவர் இதை பண்ணிட்டாரு, இதுக்காக இந்த படத்தை பார்க்கணுன்னு பார்க்க வேணாம். படத்தை நம்ம படமாக பார்ப்போம். நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுவோம், நல்லா இல்லாத படத்தை நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங்க், இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்னதான் படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க சொல்கிறதெல்லாம் கட் பண்ணி தயவு செஞ்சு இவங்க மீம் பேஜஸில் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்லும்போது, இவன் இப்படி சொல்லியிருக்கானா, இவன் வீடியோ ஃபுல்லாக பார்ப்போமேன்னு நம்ம ஆடியன்ஸ் போய் பார்க்கும்போது என்ன இவன் இவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்கான், இது உண்மைதான் போலன்னு அவங்க யோசிக்க 90% வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து சூர்யா மேலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண நம்மளே ஒரு காரணமாக இருந்துடுறோம். ஸோ அவங்க ஓவரால் அவங்க வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற வன்மத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமே ஒழிய தனிப்பட்ட முறையில் நம்ம யார் மேலேயும் எந்த குற்றச்சாட்டையும் வைக்க வேணாம். அதே மாதிரி இவன் வந்து 90% நம்மளை கழுவி ஊற்றிட்டு 1% நல்லது பேசினா அந்த 1% போடுவோன்னும் தயவு செய்து போட வேண்டாம். இட்ஸ் மை ஸ்மால் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.